கொஞ்சம் தும்பங்காய் மாதிரி இருக்கா வெட்ட கணக்கை வந்துட்டு நாங்களும் முண்டை தான் சமைக்க போகிறோம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்கிறது, முல்லைத்தீவு மாஞ்சோலில் நினைக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும், நேற்று காணொலி போட இல்லை, முந்தின நாள் அதுக்கு முதல்ல போட்ட காணொலியில் சொல்லியிருப்போம் அப்பாவுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்காண்டு. அதில் 2-3 பேர் கேட்டிருந்த ஆர்டியா பார்க்கண்டு எங்கடையா பார்க்க தானே மாமாவுக்கு தான் நான் அப்பான்னு சொல்கிறபடியா கூடுதலாக அப்பான்னு தான் சொல்லி கொள்கிறேன். நான் அதனால் நான் அப்பா கண்டு நான் சொல்லியிருந்தேன். அப்போ எங்கட அப்பா கண்டு மீன் நிறைய பேர் கிட்டத்தட்ட 5 நாளைக்கு பிறகு இன்றைக்கு தான் அந்த ஆக்சிஜன் கொடுக்குறத தற்காலிகமாக கலட்டி இருக்கணும். அது போடுறேன்னு சொல்லியிருக்கணும், ஆனால் கலட்டி இருக்கணும். கொஞ்சம் கலட்டாக ஓரளவுக்கு அவருக்கு கொஞ்சம் சுகமாக இருக்குது. இப்போ ஆக்சிஜன் கலட்டைக்குள்ள கொஞ்சம் வந்துடுமா இருந்தது. அவருக்கு மூச்சு பிரச்சனை, ஆனால் நுரையீரல் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கணும். ஆக்சிஜன் கலட்டைக்கு வந்துடுமா இருந்தது. இன்றைக்கு ஓரளவு அவரே சுவாசிக்கிற அளவுக்கு இருக்குது. அது என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் ஓரளவு இன்றைய நிலைமையில் அது கலட்டி இருக்கிறது எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. அதால் இன்றைக்கு என்னென்னா தங்கச்சியை கொண்டு வந்து விட்டதுக்கு இன்னும் பார்க்க போயிடல. முத்தையங்கட்டெலாம் நிற்கிறா, கொண்டு வந்து விட்டதுக்கு பார்க்க போயிடல. அப்போ நாங்கள் மாஞ்சோலியில் முத்தையங்கட்டுக்கு போக போகிறோம். போய்க்குள்ளே அந்த சந்தையில் 2-3 மரக்கறிகள் இருந்தது, அதையும் தான் வேண்டி கொண்டு போக போகிறோம். அப்படியே நாங்கள் தொடர்ந்து போவோம். இது தும்பங்காய்னு சொல்கிறேன். எவ்வளோண்ணா இது? கிலோ கிலோ 400. கிலோ 800, வேறு கிலோ 400. கூடுதலாக மருத்துவம் கொடுங்க. அதுதான் இது. இந்த சந்தை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாஞ்சோலை ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில். சூப்புக்கு நேரத்துக்கே அப்பாவுக்கு உடைய சூப்புக்கு சூப்பு கொடுக்க சொன்ன இப்போ மரக்கறி வேண்டினது. தும்பங்காய் என்னதுக்கு ஐயா? நல்லா ஐயா, தும்பங்காய் என்னதுக்கு? நல்லா தும்பங்காய் ரால் போட்டு தைச்சு பாருங்க, அப்படி நல்லா இருக்கும். ரால் போட்டு இதுக்கெல்லாம் க்ளோஸ் எடுக்கலாம். இல்லை இது எடுக்கலாம் கஷ்டம், 1000 தான் கஷ்டம். விற்கிறவனுக்குள்ள லாபம். அவன் ஆண்டு ஒவ்வொன்று திரியும் ஒரு காடு மொழிங்க. அதான் இது அந்த குருவித்தலை பாவக்காய் மாதிரி ஒரு சூப்பர் சாமான் டைரக்ட். அதுக்கு நாங்களும் முண்டை தான் சமைக்க போகிறோம். நாங்களும் முண்டை தான் முதல்ல சமைச்சு கருவாடு எல்லாம் போட்டுக்கிறோம். தக்கான பாலை விடக்கூடாது, கொஞ்சம் சட்டி சட்டி தொட்டு தலை பாலை விட்டா சரி. அவ்வளோ அதுதான். காக்கில் 200 ரூபா வாத்தியிட இப்போ எவ்வளோ 1000 ரூபா 200 இன்றைக்கு இங்கே நண்டபடியாக இன்றைக்கு இஞ்சத்தே சந்தைக்கே வந்திருக்கிறோம். இதில் ஒரு கொஞ்சம் தூரம் தான் மாஞ்சோலை ஹாஸ்பிட்டல். ஓ, காசு கொடுத்துட்டீங்களே? இனி இப்படியே இதில் படிக்கிடுவோம். இங்கேயால தான் போகணும். இப்படியே நேர் பக்கத்தில் பழக்கடை. நாங்கள் இப்போ நிற்கிறது எங்களோட சொந்தக்காரர்கிட்ட ஓடி இதில் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான். இங்கே தான் அம்மா, நான், சுஜி, தம்பி எல்லாருமே 2 போய் பார்த்து கொண்டு நிற்கிறோம். இப்போ அம்மாவையும் தம்பியையும் விட்டுட்டு
நானும் செய்ய முத்தையங்கிட்ட போய் வர போகிறோம். ரெண்டாவது தங்கச்சியும் போய் பார்க்கணும். அப்போ அவளுக்கு தேவையான சாமானம் இதில் 2-3 கிடாக்குது. அப்போ கொண்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு வரணும். அங்கே சித்தி தான் இப்போ 2 பார்த்து கொண்டு இருக்கிறா. ஓ இப்போ ஐயா வந்து எங்களுக்கு எப்படி அந்த கறி சமைக்கிறேன்னு சொல்லித்தரார். அதான் நல்ல விலை மட்டும் எல்லாரும் தேடி பண்ணுற ஒரு பொருள். அதான் அதுதான் அதுதான். சரி ஐயா, நன்றி ஐயா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஊற்று. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. முந்தி இருந்ததை விட இப்போ நல்லா டெவலப் ஆகிருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தேக்கங்காடு இதெல்லாம் மாறு நட்டு வளர்த்துண்டு எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள் எந்தளவு உயரமாக வளர்ந்துருக்குண்டு. இது மட்டும்தான் இப்போ மிச்சமாக நிற்குது. ஓ கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக தேக்கு தான். இதுதான் பார்த்தீங்கன்னா கூழாமுறிப்பு ஓட்டு தொழிற்சாலை. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஓட்டுன்ற தரத்துக்கு எங்கேயுமே ஓடு இல்லை. இது வந்து முதல் வந்து பண்டாரவன்னியன் ஓட்டு தொழிற்சாலைன்ட்டு இருந்தது. பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுண்டு. இதெல்லாம் முந்தி பறித்த மண்ணுகள். இந்த ஓடு செய்கிறதுக்காக பறித்த மண் கும்பியெல்லாம் அப்படியே இருக்குது. இந்த ஓடு மட்டும் இல்லை, செங்கல், அந்த ஓட்டக்கல், பூக்கல் எல்லாமே ஒரு தரமானது. இப்போ வர சீமெந்துக்கு 3 மடங்கு தரமானதுன்னு சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு பாவன காலம் கூடுனது, மண்ணில் செய்யக்கூடியது ஒரு பிரபல்யமான ஒரு ஓட்டு தொழிற்சாலை. இப்போ அப்படியே எல்லாம் மங்கி போய் கிடக்குது. பாவனை இல்லாமல் அப்படியே கிடக்கு. அங்கே பாருங்க அந்த இது மிஷினரி பூட்டி இருக்கிற அந்த இது தண்ணி டேங்க் மாதிரி எல்லாம் கிடக்குது. இப்போ கொஞ்சம் 2-3 நாளாக மழை கொஞ்சம் சாதுவாக பெய்தபடியாக தண்ணி எல்லாம் குறைச்சி விட்டுருக்கோம். இந்த பாலம் முட்டி பாஞ்சது இப்போ குறைவாக இருக்குது. ஒரு மாதிரி வீட்டடிக்கு வந்துட்டோம். எங்களோட மாடுகள் கிட்டத்தட்ட 5 நாளாக போச்சு. மாடுகளை பார்த்து அடைச்சி என்ன செய்தாலும் எத்தனை நிற்கிது எத்தனை இல்லைன்றதே எனக்கு தெரியாது. பாலம் கலக்கிறது 5 நாளாக இல்லை. அதுகள் நாம் ஆறுதலாக பார்த்து கொள்ளலாம். இதெல்லாம் அவ்வளோதான் வடிவு தைக்கவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் நாற்றுகளுக்கெல்லாம் வந்து தண்ணி அடித்து கொண்டிருக்கிறோம். நாலஞ்சு நாள் தண்ணி அடிக்கலான்னு எல்லாம் கொஞ்சம் பாடிட்டு. நேற்று மழை தான், ஆனால் பெரிய அளவில் மழை பெய்யலை. நேற்று அங்காளம்மா மாஞ்சோள பக்கம் நல்ல மழை பெய்யுது. இஞ்சால பக்கம் சும்மா துணிச்சு தான் இருக்குது மழை. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சில வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு இந்த தும்பங்காயை வந்து கறி வைக்க போகிறோம். முதல் வந்து இதை நாங்கள் வெட்டி எடுப்போம். இதுவும் கிட்டத்தட்ட பாவக்காய் மாதிரி தான். இந்த குருவித்தலை பாவக்காய் மாதிரி. இந்த உள்ளுக்கு வந்து இந்த விதைகளை வந்து எடுத்து விடுவோம். இது கொஞ்சம் பிஞ்சு ஐயா சொல்லியிருந்தார், கொஞ்சம் பழுத்த காயாக இருந்தால் அது இந்த விதைகளை வந்து எடுத்து வைக்க சொல்லி. அதில் வந்து பிஞ்சு அதுதான் நானும் ஜோதிச்சேன். அவசரமாக ஓட்டி கையை ஓட்டி விட்றாங்க. கொஞ்சம் அவசரமாக தான் செய்து முடிக்க வேணுமேண்ணா. நிறைய பேர் நீங்கள் ஆறுதல் சொல்லியிருந்தீங்க, உண்மையிலுமே நன்றி. உண்மையாக தான் நிறைய பேர் ஃபோனில் இருந்தாலும் சரி, கமெண்ட்ஸில் இருந்தாலும் சரி,
உண்மையாக எல்லாருமே வந்து அப்பாக்காக வேண்டியிருந்த நீங்கள் உண்மையாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன இப்போ நாங்கள் ஓரளவுக்கு இதை மீண்டு கொண்டு வருவோம். ஆனால் அம்மா மாமியை பொறுத்தளவில் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் சரியாகவே உடைஞ்சு போனோம் மாமியும். அம்மாவுக்கு இப்போ அப்பாவை பார்க்குறதோ இல்லை தங்கச்சியை பார்க்குறதோ ரெண்டு பிரச்சனை. அப்போ எந்த அளவுக்கு இப்போ நாங்கள் இருக்கிறோம் அதை செய்கிறோம்னு சொன்னாலும் என்னாலும் ஒரு அம்மாண்ட ஸ்தானத்தில் இருக்கிறவா அதை கட்டாயம் யோசிப்பா. அதுதான் அது இந்த நேரத்தில் வந்து கட்டாயம் அதை யாராக இருந்தாலும் அதை யோசிப்பினா நாங்களும் சோற விடாமலுக்கு எந்த முழு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோமே. இங்கே ஓடி மாறி மாறி ஓடி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதையும் பார்த்துக்கொள்கிறோம். இப்படி பாதி பாதியாக வெட்டி நாங்கள் கழுவி எடுத்து இதை வந்து சின்ன சின்னனா வெட்டி எடுப்போம். மட்டமாகவே வெட்டி கொள்ளலாம் போட அப்படியே. இந்த தும்பு தும்பாக இருக்கிறபடியாக தான் இது தும்பங்காயான்னு சொல்கிறது போல. மேலே வந்து ஒரு தும்பு தும்பாக இருக்குது பாருங்க. இந்த என்னது ரம்புட்டாம்பழம் மாதிரி. பார்த்திங்கன்னா நாங்கள் தும்பங்காயெல்லாம் அளவளவாக வெட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து கறி வைக்க தொடங்க அப்புறம் சட்டி வந்து சூடாகட்டுக்கும். சட்டி வந்து சூடாகிட்டுது. தாளிக்கிறதுக்காக நாங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் போட்டுக்கொள்ளுவோம். அதோட பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை போட்டுக்கொள்ளுவோம். உள்ளியை வந்து நாங்கள் வெட்டி வச்சிருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கொள்வோம். வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை எல்லாம் அப்படியே சேர்ந்து எங்களுக்கு பொரிஞ்ச மாதிரி வரட்டுக்கு. ஒரு கறிவேப்பிலை அப்படி தண்டோடையே போயிட்டு தானே. பதம் கட்டுக்கணும் அப்படியே. வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் எங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கிட்டுது. இப்போ வந்து நாங்கள் தும்பங்காயை சேர்த்துக்கொள்வோம். அதோட வந்து ஒரு தக்காளி பழ அளவில் சின்னனா வட்டி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து போட்டுக்கொள்வோம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிறதுக்கு. ஆனால் இதுக்கு வந்து மச்சமும் சேர்த்து இப்போ இறாலோ இல்லாட்டி அதுகள் வந்து கருவாடு போட்டு வச்சாலும் நல்லா இருக்கும் மீன். ஆனால் நாங்கள் தனியாக தான் வைக்க போகிறோம். என்ன இப்படியே நாங்கள் பிரட்டி விடுவோம். சட்டி கொஞ்சம் தும்பங்காய மாதிரி இருந்தால் நான் வெட்ட கணக்கை வந்துட்டு நல்லா வதங்க படம் தானே வதங்காட்டுக்கணும். அப்படி வதங்கி வேற சரியாக விருப்பங்களுக்கு. மற்ற இது ஆக குழம்பு கறியாக ஒன்றும் வைக்கிறதில்ல தானே. அதுதான் பாவக்காய் மாதிரி தான் கிட்டத்தட்ட. இப்படியே மூடி விடுவோம். அப்படியே இந்த தும்பங்காய் வந்து நல்லா வதங்கி விரட்டும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். அப்படி அந்த வதங்கி கொண்டு வர குறைஞ்சிட்டது இல்லை, ஒரு கொஞ்சம் வதங்க வேணும். அப்படியே அதுக்கு முதல்ல என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து விடுவோம். உப்பு போட்டால் இன்னும் வேகமாக வதங்கிடும் உங்களுக்கு. இப்போ வந்து மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். நல்லா வதங்கி எங்களுக்கு நிறம் இல்லாமல் அப்படியே நல்லா மாறி கொண்டு வந்துட்டுது. இப்போ என்ன செய்யப்படுறோம்னா கறிக்கு தேவையான அளவு நாங்கள் தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். இதை வந்து நீங்கள் பால் கறியாக கூட வச்சுக்கொள்ளலாம். கொஞ்சமாக தூள் போட்டு அப்படியே நாங்கள் தூள் கறியாக தான் வைக்க போகிறோம்.
அதோட பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். தேங்காய் பால் நல்ல கட்டி பாலாக புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்வோம். இது ஒரு நல்ல பிரட்டல் கறியாக தான் எடுக்க வரும். இதோட வந்து புளி வந்து நாங்கள் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் போட்டுக்கொள்வோம். இனி வந்து அப்படியே நல்லா கொதித்து வத்தட்டுக்கும் எங்களுக்கு. மூடி விடுவோம். இப்போ நாங்கள் அப்படியே இருக்கோம், திறந்து பார்ப்போம். அப்படியே நல்ல மத்தி எண்ணெய் எல்லாம் படம் வந்துட்டு தானே. இப்போ நாங்கள் இப்படி இறக்கி போட்டு சாப்பிடுவோம். என்ன பார்த்தீங்கன்னா பைத்தங்காய் வந்து அப்படி ஒரு பிரட்டல் வச்சுருக்கு. கீரை அதில் வந்து மீன் வந்து சொதி வச்சுருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். என்ன இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். என்னென்னா மகன் தான் வீடியோ எடுக்கிறார். உண்மையிலுமே நேற்று ஃபுல்லாகவே சாய்தன் வந்து சாப்பிட இல்லை. பின்னேரம் தான் இரவு தான் சாப்பிடுவேன். இரவு சாப்பிட இல்லை, இப்போ விடிய சாப்பிட இல்லை, மத்தியானம் சாப்பிட இல்லை, இரவு தான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டாது. இன்றைக்கு விடிய சாப்பிட்டேங்க. விடிய ஒரு கிழங்கு ரொட்டி மட்டும் சாப்பிட்னாங்க கடையில் கேன்டீனில் அங்கே ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் சாப்பிட்டுட்டு. அப்பா சுடுவது சரியா சுடுவதா? தும்பங்க கசப்பே இல்லை, கொஞ்சம் கசப்பும் இல்லை, ஆனால் பாவக்காய் மாதிரி இருக்குது. பாவக்காய் மாதிரி இருக்குது, ஆனால் கசக்க இல்லை, நல்ல டேஸ்டாக இருக்குது. ஆனால் அந்த ஐயா சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு கருவாடோ இல்லாட்டிக்கு நீங்கள் இறால் எதுவும் போட்டு வச்சு பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதோட மழை முழங்குது, அதுக்கு முதல் போகணும். கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 20 கிலோமீட்டர் அப்படி வரும் நினைக்கிறேன். என்ன கூட இங்கேருந்து ஒட்டுக்கு தான் 8 கிலோமீட்டர், அங்கேருந்து 30 கிலோமீட்டர் வரும் மொத்தமாக. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் ரசித்து சாப்பிட்ற அளவுக்கு ஏழாமல் கிடக்கு. அதுதான் உண்மை. உண்மையாக அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் இதை இப்படி இந்த தும்பங்காய் கிடைச்சதுண்டா உண்மையிலேயே விடாதீங்க, நல்லா இருக்குது. எனக்கு இவ்வளோத்தையும் தனியாக அள்ளி சாப்பிடணும் போலே இருக்குது, அப்படி நல்லா இருக்குது. உண்மையாக நல்லா இருக்குது. அப்போ இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.